ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே முருகா. அனைவருக்கும் வணக்கம். 6/7/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி, அதாவது தேய்பிறை சஷ்டி. முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாக நம்ம கருதப்படுற முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் மற்ற குறிப்புகளும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சஷ்டி விரதம் இருப்பதால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சஷ்டியில் விரதம் இருந்தால், அதாவது கர்ப்பப்பையில் குழந்தை தங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதுக்கு அதுதாங்க அர்த்தம். அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பைனா கருப்பையில் குழந்தை தரிக்கும் அப்படிங்கிறது தாங்க அதுக்கு அர்த்தம். அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த விரதம் தான் இந்த சஷ்டி அப்படிங்கிறது. இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் ஒன்று. நம்ம மகா சஷ்டிக்கு இருக்கிற பெரிய சஷ்டிக்கு இருக்கிற விரதம் போலவே ஒவ்வொரு சஷ்டியிலும் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறது மிக மிக சிறந்த ஒரு பலன்களை நமக்கு கொடுக்குங்க. நம்ம ஆலயத்திற்கு செல்ல முடிஞ்சதுனாக்கா போய் 6 வெத்தலையில் நம்ம தீபம் ஏற்றிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வரலாங்க. அதே போல் துவரம்பருப்பு தீபம் ஏற்றுறது மிக மிக சிறந்த நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குங்க. நம்மளோட வேண்டுதல்கள் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம முருகப்பெருமானை நினைத்து ஒவ்வொரு தீபம் போட்டு வர்றது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். எனக்கு ஆலயத்துக்கெல்லாம் போக முடியலைங்க, நான் வீட்டிலையே போடலாமா? இந்த 6 வெத்தலையில் வச்சு நான் வீட்டிலையே 6 நெய் தீபம் போடலாமா? இல்லை நெய் தீபம் என்னாலலாம் வாங்க முடியாது, நான் சாதாரண எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாமா? அந்த பலன்கள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக மனம் உருகி முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு எந்த ஒரு தீபத்தை போட்டாலும் அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. நம்ம நிறைய காசு போட்டு நிறைய செஞ்சால் தான் முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம மனமுருகி முருகா அப்படின்னு சொல்லிட்டு என்னட்ட இதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு தீபத்தை போட்டு நம்ம அவர்கிட்ட அந்த வழிபாடை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா செவ்வரளி மலர்கள் மிக மிக உகந்தது அவருக்கு. செவ்வரளி மலர்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட சிகப்பு ரோஜா பூவோ செம்பருத்தி மலர்களோ இருந்துச்சுனாக்கா அவருக்கு அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அன்றைய தினம் நல்ல தினமாகவே அமையும். அன்று அந்த வழிபாடு நமக்கு சிறந்ததாக, நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக வழிபாடாகவே அமையுங்க. அந்த சிகப்பு மலருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்க. அன்னைக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த செவ்வரளி மலர்களை அவருக்கு அர்ச்சனைக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஆலயத்திற்கு போக முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. இல்லை வீட்டிலேயே முருகர் படம் நீங்கள் வச்சுருப்பீங்க, இல்லை விக்கிரகம் வச்சுருப்பீங்க, அதே போல் வேல் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அன்றைய தினத்தில் கொஞ்சமாக அந்த வேலுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்கிறது மிக மிக சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். வேல் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கும் நம்ம பூஜைகள் எல்லாம் செய்யணுங்க. சில பேர் வேலை வீட்டில் வச்சுட்டு அதுக்கு எந்த பூஜைகளுமே செய்யாமல் சாதாரணமாக எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி வேல் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அபிஷேகம் செய்யணும். வெள்ளி செவ்வாயில்னாவது நம்ம அபிஷேகம் கொஞ்சமாக பால் எடுத்து அதுக்கு அபிஷேகம் செய்யணுங்க. அபிஷேகம் செய்யாமல் இருக்கவே கூடாது. அதனால் நீங்கள் அன்றைக்கி வேல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு அபிஷேகம் செஞ்சு ஆராதனை செய்யுங்க. அன்றைக்கு முருகப்பெருமாட்டை நம்ம வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கைகளும் விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. நியாயமான அத்தனை கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் காதலை கேட்டு அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. முருகப்பெருமான்கிட்ட வச்ச எந்த கோரிக்கையையும் அவர் உதாசீனப்படுத்தினதே கிடையாது. லேட்டானாலும் அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அவருடைய பக்தர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அந்த நம்பிக்கையோடைய அந்த சஷ்டி தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதே போல் வழிபாடு செய்யும் பொழுது நேர்மறை எண்ணத்தோடைய வழிபாடு செய்யுங்க. ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என் கஷ்டங்கள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியே புலம்பாமல் என் கஷ்டங்கள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறையாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு நேர்மறை எண்ணங்களே நடக்குங்க. நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு சேருங்க. அதனால தான் அந்த நேர்மறை எண்ணத்தை எப்போவுமே நேர்மறையாகவே எதையுமே நினைக்க சொல்கிறது. அன்றைய தினம் அது இந்த ஆணி தேய்பிறை சஷ்டி, ஆணியில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி. இந்த சஷ்டியில் நீங்கள் முக்கியமான அந்த ஒரு வழிபாடை செஞ்சுடுங்க. நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் நடைபெறுங்க. அதாவது ஒரு மஞ்சள்
துணி சின்னதாக ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணியில் கூட நீங்கள் மஞ்சளை நனைச்சி காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெள்ளை துணியில் மஞ்சள் நனைச்சி காய வச்சு சின்ன சின்ன பிட்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொழுது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் நீங்கள் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மஞ்சளும் ₹1 காயினும் இதை வச்சு நீங்கள் பூஜை அறையில் இந்த சஷ்டி நாளில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களோட வழிபாடை நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் வைங்க. வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க. எனக்கு நீங்கள் எதுக்காக வழிபாடு செய்கிறீங்களோ, நான் குழந்தை பேருக்காக வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு விரைவில் குழந்தை பேர் உண்டாக வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க. அதுக்குண்டான வேண்டுதல்களை வைங்க. எனக்கு விரைவில் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குண்டான வேண்டுதல்கள் வைங்க. எது உங்களுக்கு தேவையோ அந்த ஒரே ஒரு வேண்டுதல்களை மட்டும் அந்த நேரத்தில் வைங்க. என் குழந்தை கல்வியில் ரொம்ப மந்தமாக இருக்குது, நல்லா படிப்பு ஏற மாட்டேங்குது, ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது, அதுக்கு நல்ல ஒரு திறனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதல்கள். அதுபோல் எந்த வேண்டுதல்களாலும் ஒரே ஒரு வேண்டுதல்களை அந்த நேரத்தில் வைங்க. வச்சுட்டு அதை அப்படியே முருகர் பாதத்தில் இரவு முழுவதும் இருக்கட்டும். காலையில் அதை அப்படியே ஒரு முடிச்சா போட்டு முருகரோட பாதத்தில் இருக்கட்டும், இல்லை பூஜை அறையிலே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு முடிச்சா போட்டு வச்சுடுங்க. அடுத்த சஷ்டி திதி வரும்பொழுது முதல் நாள் அந்த காசை எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமான் இருக்கிற ஆலயத்தில் போய் அந்த உண்டியலில் போட்டுருங்க. இந்த மஞ்சளை நீங்கள் எப்பொழுதும் போல் பயன்படுத்திக்கலாங்க. இது மாதிரி இந்த சஷ்டி தினத்தில் இந்த வேண்டுதல்களை வைக்கும் பொழுது முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.